வணக்கம். என் அம்மாவும் ஒரு குழந்தை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கான சிக்கன் எக்கு வெஜிடபிள் ரைஸ். இது குழந்தைங்களுக்கான செய்கிற ஃப்ரைட் ரைஸு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் துண்டு கொஞ்சம் எண்ணெய், துருவின கோஸு, துருவின கேரட்டு கொஞ்சம், வெங்காயம் நறுக்கியது, இஞ்சி பூண்டு நறுக்கியது, ஒரு முட்டை ஒன்று அடித்து வச்சாச்சு, கொஞ்சம் பீன்ஸ் பொடி பொடியாக வெட்டந்து, கொஞ்சம் உப்பு, வடித்த சோறு, தேவைன்னா ஒரு பச்சை மிளகா போடலாம், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் காஞ்சிட்ட பிறகு எண்ணெய் ஊற்றணும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு ஒரு பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா போட்டு வெங்காயத்தை கொட்டி வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு கோழி கறியை எடுத்து போட்டு வதக்கணும். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடணும். அதுக்கடுத்தது கோஸு துருவலாம் வச்சுருந்ததை போடணும். கோஸ் வதங்கிட்ட பிறகு கேரட் துருவில் கொட்டணும். அடுத்தது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ பீன்ஸை போட்டு கலந்தாச்சு. இதில் இப்போது உடைச்ச முட்டையும் எடுத்து சேர்த்துக்கணும். அதையும் ஊற்றி நல்லா கிண்டணும். அந்த முழு மிளகா போட்டது நல்லா வதங்கிட்ட பிறகு எடுத்து கூட தூக்கி போட்டுடலாம். வாசனைக்கு அது. அப்புறம் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப காரம். இப்போ காய்கறி சிக்கன் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வடித்த சாதத்தை எடுத்து அதில் கொட்டி சேர்க்கணும். கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு இறக்கிட வேண்டியது. இப்படி எல்லா காய்கறிகளும் இதில் சிக்கன் எல்லாம் செஞ்சால் நல்லா சத்தான சீக்கிரமாகவும் இந்த சாப்பாடு செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.